சென்னை ஈசிஆர் சாலையில் கல்பாக்கம் அருகே பாலாறு பகுதியில் புயல் கரை கடந்த போது வீசிய பலத்த சூறைக்காற்றால் மரங்கள் முறிந்து விழுந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். பெங்கல் புயல் கரையை கடந்த பிறகு பல்வேறு பகுதிகளில் மரம் முழுவதுமாக முறிந்து விழுந்திருக்கிறது. இதுல கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய வழியில பல்வேறு இடங்கள்ல கிழக்கு கடற்கரை சாலையில மரம் விழுந்து கிடக்கிறது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளே அவற்றை சரி செய்து வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். ஒரு சில சிறிய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், கார் போன்ற வாகனங்கள் எல்லாமே இந்த வழியில் கடந்து விட்டாலும் பெரிய வாகனங்கள், லாரி போன்ற பெரிய கனரக வாகனங்கள் இந்த சாலையில கடந்து செல்ல முடியவில்லை. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி காத்தான்கடையை கடந்து கல்பாக்கம் செல்லக்கூடிய இந்த வழியில மரம் விழுந்து கிடக்கிறது. 2 லாரிகள் இந்த வழியாக வந்த கனரக வாகனங்கள் இந்த வழியை கடந்து இந்த மரம் விழுந்து கிடப்பதனால இவற்றை கடந்து செல்ல முடியவில்லை. எனவே அந்த லாரியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களே தற்பொழுது அந்த மரத்தை வெட்டி அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். மரத்தை வெட்டி அகற்றிவிட்டு இந்த வழியை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதே போன்று கிழக்கு கடற்கரை சாலையுடைய பல்வேறு இடங்கள்ல அதாவது 5:30 மணி நிலவரப்படி, மாலை 5:30 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அந்த தகவல்ல, அந்த அதிகாரப்பூர்வ தகவல்ல இந்த புயல் கரையை தொடங்கி இருக்கிறது என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த புயல் கரையை கடந்து வந்த நிலையில இன்னும் கூட இந்த புயலினுடைய தாக்கம் குறையவில்லை. பல இடங்கள்ல இன்னும் அந்த காற்றினுடைய தாக்கம் குறையாமல் சூறைக்காற்று வீசுகிறது. அதாவது மின் இணைப்பு முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்கூட்டியே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது என்பதனால எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாமல் தடுக்கப்பட்டது. இன்னும் பல இடங்கள்ல காற்று வீசுவது நிற்காமல் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருப்பதனால மரங்கள் ஆங்காங்கே விழுகிறது. இந்த நிலையில்தான் அத்தியாவசிய பணிகளுக்காக கனரக வாகனங்களை இயக்கி செல்லக்கூடியவர்கள் இந்த மரங்களை வெட்டி அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் இன்னும் மரம் விழுந்து கிடக்கிறது. காற்று முழுமையாக நிற்காததுனால இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மீட்பு உபகரணங்களுடன் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அந்த மீட்பு குழுவினர் யாரும் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சேர முடியவில்லை. தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு என பல இடங்களில் அவர்கள் வரவழைத்து முகாமிட்டிருப்பதாகவும், ஆனால் பல இடங்களில் இன்னும் மரம் விழுந்து கிடப்பதனாலும் புயல் முழுவதுமாக கரையை கடந்த பின்னரே இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாகவும், அதனால் புயல் இன்னும் கரையை முழுமையாக கடந்து இந்த சூறைக்காற்று இன்னும் வீசுவது நிற்காததன் காரணமாக இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த மீட்பு குழுவினர் அந்த இடங்களுக்கு வரவில்லை. தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில், ஈசிஆர் சாலையில விழுந்த இந்த மரத்தை லாரியில் இருந்த லாரியினுடைய ஓட்டுநர்களே வெட்டி அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் ஈசிஆர் சாலையினுடைய 2 பகுதியிலுமே வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் சூறைக்காற்று வீசுவதும் நின்றபாடில்லை. 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே இந்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போலவே தரைக்காற்றுடன் சூறைக்காற்றும் பலமாக இன்னும் வீசி வருகிறது. இன்னும் பல இடங்கள்ல இது போன்று மரம் விழுந்து கிடக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பாலாறு கடந்து இந்த பகுதியில கல்பாக்கத்திலிருந்து பாலாறை கடந்து காத்தான்கடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, அந்த பகுதியில வெறும் மரம் விழுந்து கிடக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கடலூர் என்ற ஒரு மீனவ கிராமம், அங்கும் அந்த மீனவ கிராமங்களுக்கு செல்ல முடியாத அளவிற்கு அங்கும் மரம் விழுந்து கிடக்கிறது. சாலையிலேயே மரம் விழுந்து கிடக்கிறது. அதனால அந்த கிராமங்களுக்கே அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 மீனவ கிராமங்கள் முழுமையாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை கடந்து சென்றால் கூவத்தூர்ல பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சாலை ஓரமாக மரம் விழுந்து கிடக்கிறது. வரும்பொழுதே இது போன்ற லாரி ஓட்டுநர்கள், மற்ற வாகனங்களின் ஓட்டுநர்கள் இந்த மரத்தை அகற்றிவிட்டு தான் வாகனத்தை கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தளவுல
அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து யாருமே இந்த வழிகளில் வந்து வாகனத்தை இயக்கி வர வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தார்கள். ஏனென்றால் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் வாகனங்களை யாரும் இயக்கி வர வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். என்ற போதும் வந்து அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியில் வருவதனால இவற்றையெல்லாம் சரி செய்து விட்டு தான் இந்த வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் வந்து இன்னும் குறையாமல் தொடர்ந்து வீசிக் கொண்டிருப்பதனால காலையில் தான் இது வந்து எந்த அளவிற்கு இந்த புயல் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பல கிராமங்கள்ல மின் விநியோகம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மரம் விழுந்து சாலையும் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதனால மீட்பு குழுவினர் வந்து இன்று நாளை காலைக்கு பிறகுதான் வந்து இவற்றை வந்து சரி செய்வதற்கு இங்கு வந்து விரைவார்கள் என்று தெரிய வருகிறது.